அமைச்சரே என்ன சொல்றாரு? அவர்கிட்ட கேட்ட உடனே கீழே இருக்கிறவங்க யாராவது வாங்கி இருக்கலாம், அது யாருன்னு சொல்லுங்க, உடனே நாங்க அதை பண்றோங்கிறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்க முடியுமா, எங்க உங்களுக்கு வராம அங்க வாங்குவாங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த நேரத்துக்கு படி போதான் வேணும். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. திரு கமல் என்ன செய்றாரு, அரசியல் வரும்போது நான் அதிமுக கிடையாது, நான் திமுக கிடையாது, ஆனா அரசு அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க நான் விமர்சிப்பேன். அது வந்து நான் என் வேலையை பாக்குறேன்னு ஒதுங்கல. ஆனா சினிமான்னு வரும்போது நான் ஒழுங்கா இருக்கேன் இல்லங்க, அங்க வாங்க நீங்க அரசியல். ஒரு அமைச்சர் சொல்லுங்க அந்த மாதிரி, நான் ஒழுங்கா இருக்கேன், என் மேல கேஸ் கிடையாது, நான் நேர்மை, நான் எதுக்கும் உடந்து கிடையாது, என் வாழ்க்கை நேர்மையானது, நான் பேசுறேன் அந்த கமலஹாசனோட. நானும் அவரும் எங்கேயோ ஒரு தூரத்து சகோதரர்கள், ஒரே நேர்மைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அவருடன் நான் பேசுகிறேன், வர சொல்லுங்க ஒரு ஆள். ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. நான் சொல்றேன், எனக்கு ஜாதி கிடையாது, அதுல பொய்யே கிடையாது. சொல்லுங்க ஒரு அரசியல்வாதி. எனக்கு அந்த ஓட்டு விளையாட்டுல நான் ஜாதி எல்லாம் கொண்டு வர மாட்டேன், சத்தியம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் தான் என் தலைவர். அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாலே கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. ஊழல்லாம் வந்து ஊடகங்கள் எல்லாமே ஊழல்னு கூச்சலிட்ட பிறகும் கூட எங்கே ஊழல்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப உனக்கு அதுக்கு நான் இடையில விடுமா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஊழல் நிரம்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமான முடிவுக்கு திரு கமலஹாசன் வர்றாரு. தமிழகத்துல தற்போதைய ஆட்சியில ஊழல் இருக்குது அப்படின்னு. இது வெறும் குற்றச்சாட்டுகள் தானே இப்ப ஓடிட்டு இருக்கக்கூடிய. நான் மறுபடியும் நீங்க சொல்றது இல்ல, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. நான் சொல்றது இப்ப சுமத்தப்படக்கூடிய விஷயம் எல்லாம் குற்றச்சாட்டுகள் தானே. இது வந்து நீதி விசாரணைக்கு போய் நீதிமன்றம் சொல்லி இது தண்டிக்கப்பட்டு அது மாதிரி வந்தா தானே நம்ம யோசிக்க முடியும். யோசிப்போம். பேசவே கூடாதுங்களா? இல்ல அதுக்குள்ளேயே அந்த மாதிரி ஊழல் நடந்துருச்சுங்கிற ஒரு உத்தரவு வந்து ஒரு கட்சி சார்பான நிலையா வந்துடாதா? இல்லைங்க, ஊழல் நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் சொல்றது தான் நான் சொல்றேன். நீங்க மக்கள் மட்டும் இல்ல, ஊடகங்களும் லிஸ்ட் போட்டு அடிக்கிறாங்க. அத எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? அது எல்லாமே குற்றச்சாட்டு அளவுல தானே இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு 4000 ரூபாய் கொடுத்தாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, இது எல்லாமே ஒரு ஐடி ரைடு நடந்திருக்கு, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, புலனாய்வுத்துறை எல்லாமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது விசாரணை பண்ற அளவுல தானே இருக்குது. அப்ப வந்து நம்ம நடந்துருச்சுன்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்ன சொல்றீங்க? பொறுமையா இருங்க, இந்த 4 வருஷம் பொறுமையா இருங்க, அவங்க பண்றது பண்ணிட்டு இருக்கட்டும், சட்டப்படியே நடத்துவோம் அப்படிங்கறதுதான் நியாயமான வழியா. ஊழல் நடக்குதுங்கிற தீர்மானமான கருத்துக்கு திரு கமலஹாசன் எப்படி வர்றாருங்கிறது என்னுடைய கேள்வி. ஊடகம் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஊடகங்கள் செய்தி பதிவு பண்ணதே தவிர ஊடகங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல. தமிழ்நாடு ஊடகத்தை பொறுத்து நான் இன்சைடரா நான் சொல்லுவேன். யாரும் வந்து ப்ரூஃப் எடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ரெக்கார்டிங் எவரிதிங் கமலஹாசன் சொன்னதே சொல்றாங்க. பழக்கங்கள் இருக்கு. இப்ப நீங்க வந்து இதுல ஒரு தொகுதியில் நடந்த இதெல்லாம் நடக்கவே இல்லைங்கிறீங்க நீங்க. பெரும் குற்றச்சாட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் அது காரணம் காட்டி தான் தள்ளுபடி பண்ணிருக்கு, அதுக்காக தான் ரத்து பண்ணிருக்காங்க. அது ஊழல் இல்லையா? நிச்சயமா முறைகேடு தான், மாற்றுக்கிறதுல. ஆனா முறைகேடு ஊழல் ஆனா நிரூபிக்கப்படுற வரை மக்கள் பொறுமையா இருக்கணுங்கிறீங்க நீங்க. மக்கள் வந்து உணர்ச்சிப்படலாம். இதுதான் உங்கள் நிலைப்பாடா, தினத்தந்தியோட நிலைப்பாடா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கெட்ட அயோக்கியப்பலாம். மக்கள் வந்து உணர்ச்சிப்படலாம். திரு கமலஹாசன் வந்து உணர்ச்சி. நான் உணர்ச்சி வசப்படுறேன்னா மக்களில் ஒருவன் தான், மக்களின் பிரதிநிதி தான். என் கோவம் என்ன? நான் வந்து எத்தனை புத்தகம் எழுதியிருக்கேன் அரசியல் பத்தி. மக்களில் ஒருவன் தான் நான். உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? நீங்க எங்கேயுமே ஊழல் நடக்கக்கூடாது கூடாது. இப்ப நடந்திருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? நான் வந்து நீதிமன்ற விசாரணை நான் தெரியாம சொல்றேன். நான் சொல்றது வந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா நான் வந்து சத்தம் போட்டு கூவி சொல்லுவேன். நான் என்ன வந்திருக்குதோ அதை. விடுதலை ஆனாங்கன்னா விடுதலை ஆனாங்கன்னு சொல்லி சொல்லுவேன், சிறை சென்றாங்கன்னா சிறை சென்றாங்கன்னு சொல்லி சொல்லுவேன். தந்தி தொலைக்காட்சியின் ஊடக அறம் இதுதானா? சரி, அப்ப நீங்க அவ்வளவுதான். இது திரையுலகத்துல கருப்பு பணம் புழக்கம் இருக்குன்னு சொல்ற மாதிரி எதுவும் அப்படியே பேசிட்டே இருக்கலாம். பேசிட்டு இருந்துட்டோம் 50 வருஷமா.